सर्गोमि गतिता गुणा गुणन्योजत्रधीना मना सावादमत्रादा अत्रासखाय सख्यानि दानते भद्रेशा लक्ष्मी निहिताधि वाचि संवत्सरामधेनवे नमः आवाह्य आवाहनादि गुणमुद्रां गृहीत्वा नमस्वधा स्वाहान्तमूलेन पाद्यादमुणान्धृत्वा स्नानाद्युपचारान् विधाय वस्त्रान् अर्पयामि। तन्धीरा सक्कवयौन्नयन्ति स्वाधियो मनसा देवयन्तः पुष्पवल्लिकां समर्पयामि पुष्पमालां च समर्पयामि। ॐ पुष्पावती प्रसूवती फलिनीरफलावृत अश्वायिव ददित्वरी वीरुधपारयिष्णवः संवत्सरामधेनवे नमः पुष्पमालां समर्पयामि गन्धान् धारयामि। ईश्वरेवं सर्वभूतानां कामिकोपक्वये श्रियम्। ॐ ह्रीं धान्यलक्ष्मी नमः ॐ ह्रीं सन्तानलक्ष्मी नमः ॐ ह्रीं सौभाग्यलक्ष्मी नमः ॐ ह्रीं वीर्यलक्ष्मी नमः ॐ ह्रीं विजयलक्ष्मी नमः ॐ ह्रीं कारुण्यलक्ष्मी नमः ॐ ह्रीं गोदेवतायै नमः ॐ ह्रीं कामधेनवे नमः ॐ ह्रीं कल्याण्यै नमः ॐ ह्रीं कुन्दरदनायै नमः ॐ ह्रीं ऋग्वेदाय नमः यजुर्वेदाय नमः सामवेदाय नमः अथर्वणवेदाय नमः संवत्सरामधेनवे नमः अष्टात्रिंशत्त्रयस्त्रोटी देवता எல்லாரும் கண்ணை மூடி மகாலட்சுமியை வேண்டிக்கங்க. வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் 8 லட்சுமிகள் இருக்காங்க. தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, அன்னலட்சுமின்னு சொல்லக்கூடிய 8 விதமான லட்சுமிகளும் நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்ய வேண்டும். ஒரு கோவை சம்ரட்சணை பண்ணால், அதாவது ஒரு பசுமாட்டை பராமரித்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் எப்பவுமே பாக்கியங்கள் ஏற்படும்னு ஐதீகம். அதனால தான் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே பசுமாடு கன்று வச்சுருந்தாங்க. இன்னைக்கு கால சூழ்நிலையினால நகரமயமானதுனால நம்மளால் அதை பராமரிக்கிறதுக்கு முடியலை. இருந்தாலும் நம்ம அந்த பூஜை சமயங்களில் கோமாதாவை நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கங்க. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இந்த கோ பூஜை பண்ணால் கட்டாயம் குழந்தை வரம் கிடைக்கும்னு ஐதீகம். எல்லாரும் நான் சொல்லக்கூடியதை இந்த 16 செல்வங்கள் கொண்ட துதி இது எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா, மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி அதிதியிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமி அன்னையே, கோமாதா மகாலட்சுமி ஸ்ரீகாயி நமோ நமः. எங்களது வாழ்வில் விதமான செல்வ வளங்களையும் தந்தருள வேண்டும். புத்திர பாக்கியங்களையும் வஸ்து வாகனங்களையும் சௌபாகியங்களையும் தந்தருள வேண்டும். துன்பங்களை நீக்கி
துயர்களை போக்கி இன்பத்தை தந்தருள வேண்டும் கோமாதா மகாலட்சுமி 33 தேவர்கள் வாசம் செய்யும் கோமாதா மகாலட்சுமி அன்னையே போற்றி 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 போற்றி. அம்பிகாதே நமோ நமः. ஆராதனாं கரிஷ்யாமः. ध्रुवातारदायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्नः सन्तोषधीः मधुनक्कमतोषधि मधुमत्पार्थिवगुम् संवत्सकामधेनवे नमः. अमृतोपहारं निवेदयामि आचमनीयं समर्पयामि. ॐ सर्वस्याप्ते सर्वस्वचित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. महालक्ष्मी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः. संवत्सरामधेनवे नमः. दिव्यमङ्गलकर्पूरनीराञ्जनज्योतिः प्राप्य देवं वेद गोपालनिधनं वेद आयुधनवान् भवति. वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि. गोदेवता प्रार्थयेत्. गावं दृष्ट्वा नमस्कृत्य कृत्वा चैव प्रदक्षिणां प्रदक्षिणे कृतादेन सप्तद्वीपावसुन्दरा सर्वकामधुगे देवी सर्वतीर्थाभिजयशिनीं पाविनीश्वरभिर्जेष्ठे देवी तुभ्यं नमोऽस्तुते. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः. எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு 3 முறை சுத்தி வந்து கோமாடு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை எடுத்து திருமணமானவங்க நெத்தி வகட்டில் திருமாங்கல்யத்தில் திருமணம் ஆகாதவங்க நெத்தியில் வச்சுட்டு சாமியை வேண்டிட்டு வந்துட வேண்டியது.